வெல்கம் பேக் டு சில்வர் ஸ்க்ரீன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குட் பேட் அக்லி படத்தோட ஒரு டீட்டெயில் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். குறிப்பாக எந்த ஒரு ஸ்பாய்லரும் இல்லாமல் மேக்ஸிமம் இந்த படத்தோட ஒரு லைனை வந்து கரெக்டாக வந்து சொல்ல போகிறோம். குறிப்பாக அந்த தியேட்ரிக்கல் மூமெண்ட்லாம் எங்கெங்கே வரப்போகுது எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம குட் பேட் அக்லி வந்து நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் நம்ம ஏகே அவர்கள் லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து நம்ம த்ரிஷா அவர்கள் ஃபீமேல் லீடாகவும் ஜிவி பிரகாஷ் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக்கும் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி லைனை பற்றி பார்த்தோன்னா, நம்ம ஏகே அவர்கள் ஜெயிலில் இருந்து அவர் வந்து வெளியே வராரு. அவருக்கும் அவரோட பையனுக்கும் வந்து ரொம்ப நாளாக வந்து கனெக்ஷனே இல்லை. ஒரு 18 வருஷம் கழித்து மீட் பண்ணுற மாதிரி இருக்குது. மீட் பண்ணுற அந்த நேரத்தில் வந்து அவரோட பையனை வந்து திருப்பி ஜெயிலுக்கு வந்து அனுப்புகிற மாதிரியான சூழ்நிலையாக வருது. அந்த பையனை வந்து யார் அந்த ஜெயிலுக்கு அனுப்புனா, எதுக்காக அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏகே அவர்கள் கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறாரு, இதுதான் வந்து படத்தோட கதையாக இருக்குது. இந்த படத்தோட ஹிடன் டீட்டெயிலாக நம்ம பார்த்தோன்னா, இந்த படத்தை வந்து 3 பாகமாக பிரிச்சுக்கலாம். குறிப்பாக சொல்லணுன்னா, நம்ம ஏகே அவர்களோட ஃப்ளாஷ்பேக் ஒரு சீக்வன்ஸ், அப்புறம் வந்து அவங்களோட மகனுக்கு வந்து என்ன ஆச்சுன்றது 2வதாகவும், அதுக்கப்புறம் 3வதாக வந்து இந்த வில்லைங்க யாருன்றதை 3ஆகவும் நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்த்தோன்னா, நம்ம ஏகே அவர்கள் யாருன்னு பார்ப்போம். நம்ம ஏகே அவர்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு டானானு ஒரு பையன். அவர் வந்து மும்பைக்கு வந்து ஒரு டானுக்கு வந்து வந்திருக்காரு. அங்கே வந்து அவருக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த அசைன்மெண்ட்டை அவர் வெற்றிகரமாக முடித்தோடனே திருப்பி ரஷ்யாவுக்கு வந்து அவர் கூப்பிட்றாங்க. அங்கே வந்து நம்ம டான்லியை வந்து அவர் மீட் பண்ணுறாரு. டான்லியோடு சேர்ந்து நிறையா சம்பவங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்கேருந்து தான் அவர் வந்து ஒரு கிரேட் ட்ராகனாக வந்து மாறிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அங்கேருந்து அப்படியே யூஎஸ்க்கு கட் பண்ணுறாங்க. யூஎஸ்ஏலேயும் வந்து ஒரு ஜான் விக் கூட அவர் போய் சேர்ந்து நிறையா சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த சம்பவங்கள்னால அங்கே வந்து ஜெயிலில் கொஞ்ச நாள் வந்து இருக்கார். அந்த ஜெயிலையும் வந்து சும்மா இருக்காமல் நம்மளோட ப்ரொஃபஸர் கூட வந்து இணையிறாரு. ப்ரொஃபஸர் கூட அவர் வந்து இந்த மாதிரி ஒரு மணி ஹெஸ்ட்லாம் பண்ணி ஒரு வேறு லெவல் சம்பவம் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் வந்து ஆண்டு ஒரு வேறு லெவல் கேங்ஸ்டராக மாறி இருக்கார். குறிப்பாக வந்து மும்பையையும் கொல்கத்தாவையும் கட்டுப்பாட்டில் வச்சுருக்க ஒரு வேறு லெவல் கேங்ஸ்டராக இருக்கார். அதுக்கப்புறம் தன்னோட பையனுக்காகவும் தன்னோட மனைவிக்காகவும் இந்த தொழிலை வேணான்னு சொல்லிட்டு அவரே சரண்டர் ஆகி ஜெயிலுக்கு போகிறாரு. இந்த ஜெயிலுக்கு போகிற சீக்வன்ஸே ஒரு வேறு லெவல் சம்பவம்னு சொல்லலாம். குறிப்பாக எந்த ஒரு படை பலத்தோடு அப்படியே போய் அங்கே போய் சரண்டர் ஆகுறாரு. இதுக்கப்புறம் வந்து அவரோட லைஃப்பில் எப்படி வந்து திருப்பி ரெட் ட்ராகனாக மாறி அவரோட பையனை வந்து காப்பாற்றுறாருன்றது தான் அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரி லைன். 2வது ஸ்டோரி லைன் வந்து அவரோட பையனோடது. அவர் பையன் வந்து அவங்க அப்பாவை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. குறிப்பாக சொல்லணுன்னா வீடியோ காலில் மட்டும்தான் அவர் வந்து பார்த்துருக்காங்க. அவங்க எந்த ஒரு சிச்சுவேஷன்லேயும் அவங்க பையனும் அப்பாவும் வந்து வரதே இல்லை. குறிப்பாக சொல்லணும்னா கிராஜுவேஷன் டே அதேமாதிரி பேரண்ட்ஸ் மீட்டிங் எல்லா வீட்லேயும் வர மாதிரி அந்த மாதிரி எதுவுமே வரவே இல்லை. குறிப்பாக பிஸ்னஸ்ன்னு அவர் இருக்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. அவரோட 18வது பிறந்தநாளுக்கும் கிராஜுவேஷன் டேக்கும் அவங்க அப்பா கண்டிப்பாக வரணும்னு சொல்லி அந்த பையன் வந்து எதிர்பார்க்குறான். அந்த பையனுக்கு வந்து அவங்க அப்பாவை மீட் பண்ணுற நேரத்தில் அவரோட லவ்வரை வந்து கொலை பண்ணிட்டதாகவும் ட்ரக்ஸில் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணதுனால அவங்க வந்து ட்ரக்ஸ் பழக்கையும் வந்து போட்டுடுறாங்க. இந்த வழக்குலேருந்து அவங்க அப்பா எப்படி அவங்கள மீட்டு கொண்டு வந்தார், 18வது பிறந்தநாளில் அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்லையான்றது தான் இவரோட ஸ்டோரி லைன். 3வது நம்ம பார்க்க போகிறது நம்மளோட அர்ஜுன் தாஸான 2 டியூயல் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்க டாமி டிம்மி இவங்க 2 பேரோட இதுதான் பார்க்க போகிறோம். டாமி டிம்மி தான் அவங்க 2 பேரோட கேரக்டர் நேமு. இவங்க 2 பேரும் வந்து வெளி உலகத்துக்கு தெரியாமல் ஒரே கேரக்டர் நேமான ஜானின்ற ஒரு அந்த இதில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டராக எல்லா கேங்ஸ்டரோட பணத்தையும் வந்து சேவ் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் நம்மளோட ஏகேவை தொட்டனால இவங்களோட உருவம்லாம் எக்ஸ்ப்ளோர் ஆகுது. 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வெளியுறத்துக்கு தெரியுது. இதுக்கப்புறம் அவங்க எப்படி வந்து தப்பிக்கிறாங்க, எப்படி வராங்கன்றது தான் படத்தோட கதையாக இருக்குது. 3த்தையும் மைய கருத்து எப்படின்னா, அவன் எப்படி வந்து அவங்க அப்பாவும் அம்மா பையனும் சேர்றாங்க, அது மட்டும் இல்லாமல் எப்படி அவன் வெளியே வரான், இவங்க 2 பேருக்கும் என்ன பகன்றது தான் படத்தோட மொத்த கதையாக இருக்குது. இதில் நான் ஹிடன் தான் நிறையா வந்து சொல்லியிருக்கேன், ஃபுல்லாக கதையை சொல்லலை. குறிப்பாக இந்த படத்தில் தியேட்டர்கள் மூமெண்ட்லாம் பக்காவான மூமெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஏகேக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட விஜயோட ரெஃபரன்ஸு, அதே மாதிரி ஹாலிவுட் தரத்தான ரெஃபரன்ஸு, அதே மாதிரி ஒவ்வொரு டைலாக்கும் அவரோட பழைய டைலாக்லாம் வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி ஒரு வேறு லெவல் டைலாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வலில் அவங்க கொடுத்த அந்த நண்பா வெயிட்டிங் அப்படின்ற அந்த டைலாக் ரொம்பவே நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வந்து நம்மளோட கில்லியோட ரெஃபரன்ஸ் ஆனால் நம்ம த்ரிஷாவுக்கு வந்து அவங்களுக்கு தான் இந்த காரப்பொடி பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுனில் வந்து நம்மளோட த்ரிஷாட்ட சொல்கிற மாதிரியான சீக்வன்ஸும் கில்லியோட ரெஃபரன்ஸை வேறு லெவலில் திணிச்சிருந்தது.
அது மட்டும் இல்லாமல் கடைசி வரைக்கும் எல்லாமே கொண்டு வந்து எல்லாமே வேறு லெவலில் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த படம் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரோட ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு மூவியாக வந்து மாறி இருக்கு. குறிப்பாக இந்த படத்தோட ஃபஸ்ட் டே கலெக்ஷன் இன்றைக்கி எவ்வளோ இருக்க போகுதுன்னு நம்ம யோசிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இருக்க போகுது. அந்த அளவுக்கு இந்த படத்தோட இம்பாக்ட் கிரியேட்டாக இருந்தது. நேற்று தியேட்டருக்குள்ள வேறு லெவல் சம்பவமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பாருங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதே மாதிரி உங்களுக்கு வேணுமா, இந்த வீடியோவில் எதுவும் குறை இருக்கா நிறைய இருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்க, இந்த சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.